திமுகவின் அண்ணா நகர் வேட்பாளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்கலாம். இப்ப குறிப்பாக முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுறீங்க. இதற்கு முன்பாக திமுக வென்ற ஒரு இடம், எப்படியான மக்கள் வரவேற்பு இருக்கு? ஒரு அமோகமான வரவேற்பு இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியிலே பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து இன்றைக்கு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும்போது அதிகப்படியான வரவேற்பினை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, போகிற இடத்துல எல்லாம் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, மீண்டும் உங்களோட ஆட்சி தான், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு உறுதியான மனப்பான்மையோடு பொதுமக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். குறிப்பாக நீங்க இங்கு அண்ணா நகர் மட்டும் இல்ல, மற்ற இடங்களுக்கும் சென்னையில் இருக்கீங்க. பொதுவாக சென்னையோட நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப எழுச்சியா இருக்கு சார். என்னன்னா, மக்களுக்கு கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில கிடைக்காததை 5 ஆண்டு காலத்திலே தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கார். எல்லா திட்டங்களும், அது முக்கியமாக சென்னை பொறுத்து உங்களுக்கு தெரியும், உள்கட்டமைப்புகள் எப்பவுமே மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அது அமைய வேண்டும் என்று பார்ப்பார்கள். உள்கட்டமைப்பில் அதிகமான கவனத்தை செலுத்துகிறார் நம்மளுடைய தலைவர். அது செலுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார், சென்னையினுடைய மேயராக இருந்த காலத்தால் சென்னையோட கட்டமைப்பு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்றைக்கு அவர் பெரிய ஒரு இன்ஃப்ராவை அவரால் தர முடியுது. குறிப்பாக நம்ம அண்ணா நகர் பகுதியிலே நிறைய திட்டங்கள் செயல்படுத்திருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்திருக்கோன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். புதிதாக என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வரோன்ற வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம வாக்கு சேகரிக்கிறோம். பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் இருக்கிறதா நான் உணர்றேன். நான் ஒரு 2-3 நாளாக ரொம்ப நெருக்கமாக அண்ணா நகரை பார்த்ததால கண்டிப்பாக இந்த ஸ்கைவாக்லேருந்து அண்ணா நகர் ரவுண்டானா வரைக்கும் ஒரு மேம்பாலம் இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா சாந்தி காலனி சொல்கிறவங்களும் சரி, அல்லது நேரடியாக இந்த K4 போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கும் சரி, அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நம்முடைய கழக அரசு அமைந்தவுடன் அதற்கான கண்டிப்பான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஏற்கனவே மெட்ரோ திட்டத்தின் பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆங்காங்கே உங்களுக்கு தெரிய பார்த்துருப்பீங்க, தொகுதிகள் முழுவதும் இந்த மழைநீர் வடிகால்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் போடப்படாததெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். சாலைகள் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய குடியிருப்பு பகுதிகளை கட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்த்தா மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மாதிரியும் வீட்டு வசதி வாரியத்துறையத்தில் நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் நிறைய திட்டங்களை புதிதாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ஒரு வலுவான ஒரு எதிர்முனையாக இருக்கும் அப்படின்னு கருதுறீங்களா? இல்லை உங்களுடைய திட்டங்கள் வெற்றிக்கு வாய்ப்பாக உருவாக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே தெரு தெருவாக சென்று வீடு வீடாக சென்று மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு பணியாற்றி இருக்கின்றார். அதை நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் நிறைய மீடியாவில் கவரேஜ் பண்ணியிருப்பீங்க. அந்த 5 ஆண்டு காலத்தில் அது பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, அது பொங்கல், தீபாவளி இது போன்ற விழா காலங்களாலும் சரி, மக்களோடு மக்களாக பயணித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பணியாற்றி இருக்கிறார் என்று சொல்லும் போது எங்களுக்கு உண்மையாலுமே மக்கள் கிட்ட அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக ஒரு வலுவான எதிர்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 10 ஆண்டு காலமா எங்க போனாங்க சொல்லி விட்டுற காலத்துல இருந்து சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரப்போ மக்களுக்கு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அந்த சமயத்துல களத்துல நிக்கணும். 2015 வெள்ளம் வந்தப்போ அவங்க போட்டோ எடுத்து பாருங்க, அவங்களே